உடன்படுவாங்கன்னா அதனால் நீங்கள் அருமாநிலத்தில் கீழே என்று கூறிய உடனே சகாதேவனை புரிந்து துரியோதனன் மீண்டும் பொற்புவான் அமர்ந்து அருமாநிலத்தில் இடத்துல போனார். அங்கே பெரிய பட்டாளத்தை வச்சு கூட்டாண்டவன் அருமான் பாறை மேல உட்கார்ந்து நடக்கின்ற யுத்தத்துல எடுத்து ஒரே வெற்றி வெட்டா எடுத்து ஆளை எடுத்து கையழகு, காலழகு, இலையழகு, துணையழகு, குருவழகு, பல்லழகு, உடலழகு, 10 விரலழகு, 10 கால்கள் அழகு என்று சொல்லக்கூடிய 39 லட்சத்தையும் அடித்து அடித்து அழிந்து பாண்டவருக்கு வெற்றி கிட்டட்டும், பாண்டவருக்கு வெற்றி கிட்டட்டும், பாண்டவருக்கு வெற்றி கிட்டது 32 லட்சத்தை அடங்கி அழிஞ்சு 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 யாகத்தில் சொல்லி காளிகாரி அம்மையாருக்கு பலி கொடுத்தார். அதே போல நமது இரட்டை மாநகரத்தில் கூட்டாண்டவருடைய அனுமானுடைய கலப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. சபந்த மந்திரி அவருடைய தந்தையார் தவம் செய்கின்ற இடத்தில் தலை கையில் விழுந்தவுடனே தந்தையாருடைய ஆன்மாவும் சகேந்திரனுடைய ஆன்மாவும் பூவுலகை விட்டு விண்ணுலகம் பிரிந்து தன்னுடைய பிள்ளையை கொண்ட சகேந்திரை அச்சுபெருமான் கொன்று முடித்தார். 15ஆம் நாள் யுத்தத்தில் துரோணாச்சாரியார் வந்துவிட 17ஆம் நாள் யுத்தத்தில் கொள்கை வீரன் கொடைவல்ல சொல்லக்கூடிய மாவீரன் கர்ணன் காண்டிப வில்லார் தேர் சக்கரத்திலே சாய்ந்து மயிர் கிடங்கீர் ஒவ்வொரு மானமாக வந்து வந்து தன்னுடைய மார்பில் மோதுகின்ற பொழுது பகவான் மறுத்த பலமாக விருத்த வேதியாக வந்து தள்ளாடி தடைகொண்டு தன்னுடைய புண்ணியத்தை தானமாக பெற்று அஞ்சலி என்று சொல்லக்கூடிய கடைவிட்டு அம்மையார் வந்து மடி மீது விட்டு அழுது மடியை எடுத்து வைத்து அழுது தன்னுடைய ஆன்மா பெற்றது. 18ஆம் நாள் யுத்தத்தில் துரியோதனை சன்னியனை சேனாதிபதி ஆட்சி நடத்துகிற தர்மராஜாவுடைய மாண்டுவிட சகாதேவனுடைய சகுனி மாண்டுவிட துரியோதனன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று குளத்திலே முழுகி தவம் செய்கிற பொழுது இறந்தவரை எழுப்புகிற பிரித்திவி சக்தி மந்திரத்தின் பொருட்டு மீண்டும் படையை உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது தீவன் விஷயத்தை சென்று குளத்தில் ஓங்கி கதாயத்தை ஊற்றி அடித்தவுடனே மந்திரம் படுபட்டு தூக்கி உரித்து அந்த மந்திரமானது தரையில் விளைச்சது துரியோதனை. அங்கிருந்து தர்மராஜா, தம்பி துரியோதனா, நாட்டை இருக்க தப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போது நாங்கள் போய்விடுகிறோம் என்று சொல்லியும் துரியோதனை கேட்காமல் பீமனோடு சண்டை செய்து நான் வெற்றி பெறுவேன் என்று பீமனோடு அங்கே சமந்த மந்திரம் அங்கிருந்து பலராமர் முதலாழ்வார் படைத்தோடு அனைவரும் சமந்த மந்திரம் அணைத்து களம் அமைத்து
அந்த நேரத்தில் பீமன் மோதி வந்து துரியோதனுடைய தொழில் அடிக்க வரா. அந்த நேரத்தில் நேரா துரியோதன 10 அடி தூரம் இருந்து பீமனுடைய தலை அடிக்க வந்தாங்க. பீமனுடைய கதாயுதமானது துரியோதனுடைய தொடைகள் பட்டு பொத்தென்று ஆண்டு விழுந்த அவனுடைய உயிரானது தொடை இருந்தது. 2 பேரும் சண்டை செய்யறாங்க. துரியோதனும் பொய்யுரை கூறி என்னுடைய உயிர் அங்கே பகவான் வந்து துரியோதனா இதற்கு பிறகாவது நல்ல விசாமா வந்து துரியோதனை கட்டி அழுது, துரியோதனா என்னை நம்பாமல் எனக்கு காமாவிற்கு இரவு நேரத்தில் சேனாதிபதி ஆக்கி பாண்டவரை அளித்து வருவாயா? இதனால் வரையில் எனக்கு நிறைவேறாத ஆசை என்று ஒன்று என்றால் பாண்டவனுடைய உயிர்.